நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்றதை தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மனசெல்லாம் வானதை பற்றி தளரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மனசெல்லாம் சீரியல் ரொம்ப விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அதாவது எல்லா சீரியலும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்ப காலகட்ட சீரியலில் ஆண்கள் தான் பெண்கள் மேலே ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. அந்த பெண்ணை எப்படியாவது தூக்கிட்டு போய் திருமணம் பண்ணணும் அப்படிலாம் நினைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி தான் காலங்காலமாக பார்த்துட்டு வரோம். ஆனால் இப்போ இருக்கிற சீரியல்ஸில் கல்யாணம் ஆன ஆண்கள் மேலே பெண்களுக்கு காதல் வருது. அண்டு இன்னொரு பக்கம் எப்படியாவது அவனை அடையணும், அதாவது அவன் கூட திருமணம் நடக்கணும்ன்ட்டு பெண்கள் பொய் சொல்கிற மாதிரி ஹீரோயினியே வில்லியாகவே காட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் சிந்து பைரவி சீரியல் கச்சேரி ஆரம்பமாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இப்போ மனசெல்லாம் சீரியலாக இருக்கட்டும், இதை பார்க்கும்போது இப்போ இருக்க சிந்து பைரவி சீரியல் மாதிரியும் அப்போ இருந்த ஈரமான ரோஜாவே சீசன் 2 மாதிரியுமே இருக்குது. இப்போ எடுக்கிற சீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நடக்கிற சில விஷயங்கள் எதுக்கு இந்த மாதிரி கொண்டு வராங்க, இதை பார்த்து மக்கள் கெட்டு போக மாட்டாங்களா, இது போல் கேள்விகள் எழுப்புகிற வகையில் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ரியாலிட்டியே மாறி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லா பக்கமும் நெகட்டிவிட்டி தான். ஆனால் அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் ஒரு லைஃப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியுது. அதுதான் இந்த சீரியலோடைய கதைக்களமாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த சீரியலோடைய ஃபேன்ஸ் வான்மதி கேரக்டர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் பிடிக்கலன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் க்யூட்டான பேர் நந்தினி கரிகாலன் தான். வானதி பண்ணதுலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இதுதான் அப்படின்ட்டு நிறைய பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லலாம். வானதி கேரக்டர் பண்ணுறவங்கள நம்ம காலகாலமாக பார்த்துட்டு வரோம், சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வரணும்னு சொல்லலாம். இவங்கள சடனாக ஹீரோயினாக பார்க்கும்போது இவங்க ஹீரோயின் மெட்டீரியல் இல்லைன்ட்டு ஒரு பக்கம் நினச்சாலும், சின்ன பொண்ணாகவே இருக்காங்களே இவங்களுக்கு திருமணமா அப்படின்னு கேட்குற வகையில் தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா 28 ஆகுது. இவங்களுடைய ரியல் நேம் வெண்பாங்க. ரொம்ப அழகாக தமிழ் பேசுவாங்க, நல்லா பக்காவான தமிழ் பொண்ணு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம். சின்ன பிள்ளையாக ஆரம்பித்த இவங்களுடைய திரைப்பயணம் இப்போது இவங்களுக்கே ஒரு குழந்தை வந்துடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி 50 படங்கள் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினாக வாய்ப்பு கிடச்சி இப்போ சீரியல்லையும் ஹீரோயினாக வாய்ப்பு கிடச்சி நடிச்சிட்டு வராங்க. இவங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்டாக தான் தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2005. அதுவும் 3ஆவது வகுப்பு படிக்கும் போது தான் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. நிறைய பேருடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா மீடியாவாக வேணாம் அப்படின்னு சொன்னாலும் இவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ். இவங்களுடைய அம்மா இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாங்க. இவங்க அம்மா சப்போர்ட் இல்லைன்னா இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாதாம். அது அவங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுடைய மெச்சூரிட்டிக்கு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப நல்லாவே இவங்களை லீட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ஒவ்வொரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்குற விதமாக இருக்கட்டும், இவங்க சொல்கிற பதிலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அண்டு இவங்களுக்கும் உனக்கு என்னப்பா நீலாம் ஒரு ஹீரோயின் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்குள்ளேயும் நிறைய வலி, வேதனை, வருத்தங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. 2005 சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி அப்படின்ற படத்தில் தான் இவங்க ஃபஸ்ட்டு சைல்டு ஆர்டிஸ்டாக வராங்க. அதை தொடர்ந்து நிறைய முக்கியமான படங்கள்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கஜினி படத்தில் அசின் கூட ஒரு சீன் வரும். அந்த சீனை பார்த்து தான் நம்ம சூர்யா அவர்களுக்கு அவங்கள மேலே காதலே வரும். அந்த சீனுக்கு உயிரோட்டம் கொடுத்ததே இந்த குழந்தை தாங்க. ஆமாங்க, ரோடு கிராஸ் பண்ணி விடுற அந்த ஒரு சீன் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு கால் சரி இருக்காது. அந்த குழந்தை போய் முத்தம் கொடுக்கும். அதை பார்த்து தான் ஹீரோவுக்கு லவ் வரும். ஸோ இப்படி தான் அந்த கதைக்களமே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த அசீனே இவங்களுக்கு பிடிக்காதாங்க. இதை நானே சொல்லலைங்க, அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் பொய்யா சொல்லணும் உண்மையை அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு அசின் அவர்களை ரொம்ப பிடிக்குமாம். அசின் அவர்கள் அந்த செட்டில் இருக்கும் போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குமாம். கண்டிப்பாக அசினை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்களுக்கு இருக்க அந்த கைண்ட் ஹார்ட் பர்சன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ அவங்க இருந்திருந்தால் அவங்க தான் இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இதை நான் ஒத்துக்கிறேன்ட்டு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் விஜய் சார் கூட சேர்ந்து சிவகாசி படத்தில் நடிச்சிருக்காங்க. விஷால் அவர்கள் கூட சேர்ந்து சத்தியம் படத்தில் நடிச்சிருக்காங்க. கற்றது தமிழ் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான படத்தில் ஆனந்த் கேரக்டர் பண்ணி அஞ்சலிக்கு எந்த அளவுக்கு பேர்
இவங்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி சின்ன வயசு அஞ்சலி கேரக்டர் பண்ணவங்க இவங்க தான். இப்படி சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும் போது இவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு தேடிலாம் எதுவுமே வரவே இல்லைங்க. இவங்க கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு மட்டுமே கேட்டு அலைஞ்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. 50 படங்களில் இவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கிடைச்ச படம் தான் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்த படம் தான் காதல் கசக்கதையா. இதில் ரொம்ப அழகாகவே அவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்கூல் கேரக்டர் மாதிரியும், இன்னொரு பக்கம் அப்பா அம்மா அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் லவ், இது போல் எல்லாமே கலந்த ஒரு கலவையாகவே இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அந்த படத்தை அப்படியே நம்ம கூட கனெக்ட் பண்ணுற வகையில் தான் இருக்கும். ஏன்னா ஷார்ட் கேர்ள் அண்டு ஹைட் பாய், ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் தான் அந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. இதை தொடர்ந்து இவங்க பள்ளி பருவத்திலேயே மாய நதி, ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு, 1000 ஜென்மங்கள், இது போல் படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக 1000 ஜன்னல் வீடு பார்த்திங்கன்னா ஜிவிபி அவர்கள் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனந்தம் விளையாடுதே வீடு இந்த படம் பார்த்திங்கன்னா கௌதம் கார்த்திக் கூடயும் சேரன் சார் கூடயும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான படங்களில் நடித்தாலும் இவங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை அப்படின்ற ஒரு வருத்தம் இவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஏன்னா 15 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சே ஆகணுன்ட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்ற வருத்தம் இந்த ஒரு சீரியல் மூலமா இவங்களுக்கு நிறைவேறியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் ஃபேமஸ் ஆகுறாங்க, இன்னொரு பக்கம் நெகட்டிவாகவும் ஃபேமஸ் ஆகுறாங்க. இப்போ இருக்கிற நிறைய செலிப்ரிட்டிஸ் சின்ன திரை மூலயமாவே ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுதான் இவங்களுக்கும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த சீரியல் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க போகுது. அண்ட் இவங்க நினச்ச மாதிரி அடுத்தடுத்த சீரியல் வாய்ப்புலாம் கூட இவங்களுக்கு வரப்போகுது. ஆனால் ஒரு சில ஹீரோயின்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா எதிர்நீச்சல் சீரியலில் இப்போ புதுசாக ஹீரோயினாக அறிமுகமாயிருக்க ஷெரின், இவங்களை நம்ம எல்லாருமே மௌனராகம் சீசன் 1ல் சின்ன பொண்ணாக பார்த்துருப்போம் ஸ்ருதின்ற கேரக்டர் பண்ணி. அதனாலே என்னவோ அவங்க பாக்கியலட்சுமி சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுத்த போது கூட நிறைய பேர் அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம ஸ்ருதி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எதிர்நீச்சல் சீரியலில் ஹீரோயினாகவே தருணுக்கு பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் மாதிரி இருக்குது இது போலலாம் சொன்னாலும் அவங்க அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. ஆனால் சில பேர் அதை விரும்பாமல் சில நெகட்டிவான கமெண்ட்ஸை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வெண்பாக்கும் சில பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் நமக்கு என்ன தேவை, நம்ம வேலை என்ன, அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இவங்க பாசிட்டிவான வேலை போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இவங்கள நம்மளை அடுத்தடுத்த லெவலில் பார்க்கலாம். நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.